வணக்கம். இன்று ஒழுக்கமுடைமை அதிகாரத்தின் அடுத்த அதிகாரமாக பிறன் இல் விழையாமை என்ற அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களை நாம் காண இருக்கிறோம். ஒழுக்கமுடைமையில் பலவிதமான பண்புகளை ஒழுக்கத்தின் அடையாளமாகவும் சிறப்பாகவும் வள்ளுவ பெருந்தகை கூறியிருக்கிறார். இப்போ அதுக்கு அடுத்து ஒரு அதிகாரம் வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? பிறன் இல் விழையாமை, மற்றொருவருடைய மனைவியை காமமுற்று செல்லாமை என்கிறது இது அதிகாரத்தின் பொருள். ஒழுக்கம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிகச்சிறந்த தலையாய பண்புகளை கொண்டிருத்தல். பிறன் மனை கவருதலோ காமத்தின் காரணமாக பிறன் மனையாளை அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பதோ முற்றிலும் தவறான ஒழுக்கக்கேடான செயலாகும். இதனை வள்ளுவர் வலியுறுத்தி கூறுகிறார். இந்த நாட்களில் இந்த நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் தினசரி நாளேடுகளிலும் சரி, தொலைக்காட்சிகளிலும் சரி, மற்ற ஊடகங்களிலும் சரி, இப்படி ஒரு செயல், இழிவான ஒரு செயல் மிக அதிகமாக பரவலாக காணப்படுகிறது. இது பெண்களை மட்டுமே குறிக்கிறதா என்றால் வள்ளுவ பெருந்தகை இதனை பெண்களுக்கு, ஆண்களுக்காக கூறுகிறார். ஏன் அப்படின்னா அங்கே தான் தவறுகள் அதிகம் நடக்கின்றன அப்படின்னு அவருடைய காலத்தின் கணிப்பு. இப்போது பெண்களுக்கு கற்பினை ஒழுக்கமாக வைத்தார். கற்பு என்பது திண்ணிய மனம், புறம்பாத பிறம்பாத பிறழாத மனம், அதுவே ஒரு பெண்ணின் கற்பாக கருதப்படுகிறது. சரி, பெண்களுக்கு கற்பினை வைத்தவன் ஆண்களுக்கும் வைக்க வேண்டும் அல்லவா? அதுவே பிறன் இல் விழையாமை. தவறுகள் பெரும்பாலும் இங்குதான் நடைபெறுகின்றன என்பதாலேயே வள்ளுவ பெருந்தகை இதனை ஒரு அதிகாரமாக குறிப்பிடுகிறார். இதெல்லாம் சொல்லணும்னு சொன்னால் ரொம்ப நிறைய போகும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன சொல்கிறது, சகிச்சிக்கவே முடியல, பொறுத்துக்க முடியலங்கிற வார்த்தை கூட தவறாக இருக்கிறது. சகித்து கொள்ளவே முடிவதில்லை இருபாலரும், பெண்களாயினும் ஆண்களாயினும் சரி, அதை ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இது நமது கற்பு நிலைக்கும் ஒழுக்க நெறிக்கும் சிறந்தது அல்ல என்பதை உணர மறுக்கிறார்கள். கேட்டால் சுதந்திரம் பேசுகிறார்கள். சுதந்திரம் என்பது இதுவல்ல என்பது எப்பொழுதுதான் இந்த முட்டாள்களுக்கு புரியுமோ எனக்கும் தெரியவில்லை. ஆனால் இதன் விளைவாக பல இன்னல்களும் கேடுகளும் நிகழும் பொழுது மனம் பதைக்கிறது. இதன் முதலாவது குறளை நாம் காணலாம். பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை, ஞாலத்து அறம் பொருள் கண்டார் இல். பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை, ஞாலத்து அறம் பொருள் கண்டார் இல். ஞாலத்து அறம் கண்டார் இல், அறம் பொருள் கண்டார் இல். உலகத்தில் அறவழியில் சிறந்து நிற்பவர்கள், ஒழுக்கத்தில் சிறந்து நிற்பவர்கள் பிறருடைய பொருளுக்கு ஒருபொழுதும் ஆசைப்பட மாட்டார்கள். அது எதுவாக இருந்தாலும் அவரிடம் இந்த ஒரு பண்பு அறவே இருக்காது. இதில் முக்கியமாக கூறப்படுவது என்ன என்றால், பிறன் பொருள் ஆள், பிறனுடைய மனைவியினை அவளுடைய அழகிற்காகவோ அல்லது அவளுடைய குணத்திற்காகவோ ஒருவன் விரும்பி அவளை அடைய வேண்டும் என்று எண்ணினாலே அது காமத்தின் அறிகுறியாக கருதப்படுகிறது. அப்போ இது ஒரு பேதைமை, மட்டமான கீழ்த்தரமான செயலாக கொள்ளப்படுகிறது. பிறன் பொருளாகிய அவனது மனைவியை மற்றொருவர் விரும்பி அடைய வேண்டும் என்பது காமத்தின் பால் ஏற்படுவதாகும். உலகில் அறம் பொருள் சிறந்த ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிப்பவர்கள்
இப்படி ஒரு இழி செயலை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். அவர்களிடத்தில் இப்படி ஒரு குணத்தை நாம் காணவே முடியாது. ஆக பிறன் மனையை எண்ணுதல் அல்லது அடைய வேண்டும் என்று எண்ணினாலே அது என்ன? இழி செயல். அவளை அடைய வேண்டும் என்று எண்ணுவதே இழி செயலாக கொள்ளப்படுகிறது. ஒருபொழுதும் அறத்தை கை கொண்ட ஒழுக்க சீலர்கள் ஒருபோதும் இப்படி இழி செயல்களை செய்ய மாட்டார்கள் என்று கூறுகிறது இந்த குறள். நன்றி. நாளை காண்போம்.